ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னோம்னா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னோம்னா ஃபிஷ் கடைக்கு தான். தியாவுக்கும் தனிஷுக்கும் மீன் வாங்கலாம் அப்படின்னு வந்து கடைக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம மீனை வந்து அவங்க வந்து ஒரு கிலோ இருந்துச்சு. 1 கிலோ வந்து 170 ரூபா சொன்னாங்க. சரின்ட்டு வாங்கலாம் அப்படின்னு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் நம்மளோட மீன். இருங்க, உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். அந்த மீன் பேர் என்னென்ன சொல்லுவாங்க? பாறைன்னு சொல்லுவாங்களா? வறுக்கறதுக்கு குழம்புல போடுற ரெண்டும் சேர்த்து அந்த மாதிரி பீஸ் போட்டு. இதில் முள் அவ்வளோவா இருக்காது தானே, நடுமுள் மட்டும்தானே. சொன்னீங்களா இந்த மீன் வாங்கிக்கலான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ செல்வா வந்து கடைக்கு ஜாமான் வாங்க போயிருக்காரு. மல்லித்தூள், குழம்பு மிளகாத்து, மீன் குழம்பு பவுடர்லாம் வாங்க சொல்லியிருக்கேன், அதனால் போயிருக்காரு. தர்ணீஸ் நகத்தை கடிக்காத, வாயில் வாங்கிட்டேன். என்னமோ கத்துது, என்னம்மா கத்துது? கையடி சட்டைக்குள்ளேருந்து. இப்போ தான் சொன்னேன் நகத்தை இப்போ கையை காட்டு, கையை காட்டு, கையை காட்டு, நகத்தை காட்டு. நகமே இல்லை, எந்த அளவுக்கு மொட்டை பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்க. ஆனாலும் அதை பிடிச்சி கடிச்சிருக்காங்க பாருங்க. கடிச்சு எப்படி கடிச்சுன்னு அடிச்சு விடுவேன். பாப்பாவுக்கு நல்லா இருக்கு, அழகாக இருக்குது. நீக்கா பாப்பா கடிக்க மாட்டான், அவன் தான் கடிப்பான். கத்துது, என்ன கத்துது? ஆடா கோழியா? மாடு போடா எருமை. அங்கே வேறு ஆட்டுக்குடி தான் கத்துது, மேனு. அங்கே வேறு ஆட்டுக்குடி தான் உள்ள அடைச்சி போட்டுருக்காங்க, கத்திக்கிட்டு இருக்கு. இட என்ன சொன்னேன்? நெகத்தை கிடையாது 2 தடவை சொன்னேன்னா கடிக்கக்கூடாது. பல்ல போய் மாட்டிக்கிச்சேனா? வயிற்றுக்குள்ளே போய் வந்தானே விளையாட்டாக இருக்காது, அடிச்சு போடுவேன். போடா பையில போய் வாங்குடா, போட பக்கத்தில் போட. இந்தாங்கண்ணா. 150 ரூபாய்க்கு இருந்துச்சு 1 கிலோ. 1 கிலோவில் 910 என்னமோ தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து 150 ரூபா போட்டிருக்காங்க. வச்சுக்க, அப்படி இப்படி கையில் பிடிச்சி வச்சுக்கோ. அப்பா வரவும் வண்டிக்கு வச்சுக்கோ. ஆட்டுக்குடி பார்க்கணுமா? சரி போ பார்ப்போம். எங்கே இருக்குன்னே தெரியல, கத்துச்சா. அந்த கூண்டுக்குள்ளே போட்டு கட்டி வச்சுருக்காங்க. கத்துது. நீ வாடி அட கேட்டு பூட்டிருக்கு வந்து பாரு. இன்னும் கீழெல்லாம் படுத்து. சரி வந்துரு. நாங்கள் சண்டே ஃபர்ஸ்ட்லாம் நாளைக்கு தான் எடுக்கலான் இருந்தோம். இன்றைக்கி சாட்டர்டே தானே, நாளைக்கு சண்டே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை சரி வெளியே எங்கேயாவது போகலாம், இன்றைக்கி வந்து மீன் வச்சு சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு தான் ஃபிஷ் வந்து வாங்கியிருக்கோம். அது போயிட்டு செல்வா போன தடவை வந்து மீன் குழம்பு செய்யறேன்ட்டு மீனை வந்து எல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் தான் போடுவாங்க. இவர் கொதிக்கிறதுக்கு முன்னாடி மீனையும் போட்டு ஒரு துண்டு கூட மீன் இல்லை, எல்லாம் கரைஞ்சி போய் குழம்புலேயே போயிடுச்சு. நல்லாவும் இல்லை, பச்சை வாடை அடிச்சிட்டு இருந்துச்சு. அதை கீழே ஊற்றிட்டாரு. அதனால தான் நான் வந்தோடனே இப்போ மீன் எடுத்து சரி நீ சமைச்சு கொடு அப்படின்னு இருக்காங்க. அதனால் நம்ம தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். தரணிஸ் மாசமாக இருக்கையெல்லாம் வந்து 4 ரோடு பிரியும். இங்கிட்ட ஒரு ரோடு, அங்கிட்ட ஒரு ரோடு, அந்த பக்கம் ரோடு, இந்த பக்கம் ரோடு. அந்த பக்கம் ரோட்டில் தான் வந்து தேட்டர் இருக்கும். அந்த தேட்டருக்கு வந்து நான், எங்கள் பாப்பா, அப்புறமேட்டு எங்கள் மாமா, அப்புறம் செல்வா எல்லாருமே வந்து போயிருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மங்களம் ரோட்டில் இருக்கோம். மங்களம் ரோட்டில் தான் வந்து எல்லாமே இருக்கும். அந்த மாடானிக்கையில் அங்கே வந்து பீஃப் கறி கிடைக்கும், இங்கே வந்து சிக்கன் மட்டன் கிடைக்கும், இங்கே மீன் இருக்குது, இங்கேயும் மீன் இருக்குது. இதோ இந்த கடையில் தான் நம்ம மீன் இப்போ வாங்கியிருக்கோம். தர்ணீஸே கீழே விழுந்தோம். தர்ணீஸே ஏன் தர்ணீஸ் இப்படி பண்ணுற? சேட்டைனா ஒரு அளவுக்கு தான் தர்ணீஸே, தொடாதனா விடு. இப்படி வை, போ வெளியில் எடுத்துக்கலாம். இன்னுமா அதிசயமாக வச்சு சுற்றுற. கீழே விழுந்தா என்ன பண்ணுவேன்? உனக்கு என்னடா பிடிக்கும்? சிக்கன் பிடிக்குமா, மட்டன் பிடிக்குமா, மீன் பிடிக்குமா? கறி. இங்கே வா, இங்கே கறி தான், அதுக்குன்னு பேர் இருக்குது. சிக்கன் தனியாக, அதுவும் கறி. மட்டன் அதுவும் கறி. எந்த கறி உனக்கு பிடிக்கும்? சிக்கன். சிக்கன் வெயிலில் சூடு. உனக்கு என்னடி பிடிக்கும்? மறண்ட மீனில் குழம்பு செஞ்சால் பிடிக்குமா, வறுத்தா பிடிக்குமா?
வத்த பிடிக்காத, திக்க பிடிக்காத, பிக்க பிக்காத, பெக்க பெக்க. அப்படி கேட்கல பாப்பா அம்மா. இங்கே குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம்ல, மீன் குழம்பு, அது பிடிக்குமா? பீஸா வந்து அம்மா எண்ணெய் ஊற்றி மசாலாலாம் போட்டு வறுத்து பொரிச்சு எடுப்பானே, அது பிடிக்கும். அது பிடிக்குமா? எது பிடிக்கும்? அதுனா அப்ப அந்த பைக்குள்ள இருக்க எடுத்து தின்னு பாப்பா. சும்மா திங்க தான் பிடிக்குமா? இப்போ செல்வா அந்த வந்துட்டாரு கடையிலேருந்து. போ கொண்டு அப்பாட்ட கொடுவேன். ஏங்க அதை வாங்கி அதை உள்ளே வையேன், அது வண்டி உள்ள இரு. அப்பா திறக்கணும், தரணும். எங்கே தந்து இருக்க? சாப்பிட்டு போகலாம். சரி ஓகே, நாங்கள் வந்து கடைக்கு போகிறோம். நெக்ஸ்ட் கடைக்கு மூவிக்கு வரலான்னு சொல்லியிருந்தாரு. இந்த படம் தான் போட்டிருக்கு. ஸோ நீங்களாம் பார்த்துட்டீங்களான்னு கமெண்ட் சொல்லுங்கள். எத்தனை மணிக்குன்னு கேட்டு எவ்வளோ டிக்கெட்டுன்னு கேட்கணுமா? சரி வாங்க. காலைல 10:30க்கு ஒரு ஷோ, 12:15க்கு 2வது ஷோ, 3வது ஷோ 6:15க்கு, 6:15க்கு 3வது ஷோ, 4வது ஷோ மணி வந்து 10 மணிக்கு, நைட்டு 10 மணிக்கு ஒரு ஷோ இருக்குது. எங்கே வாட்ச்மேன் உட்காந்துருக்காருன்னு இந்த தேட்டருக்கு தாங்க வந்திருக்கோம் நாங்கள். இருங்க போய் ப்ரைஸ் கேட்போம். செல்வா சொல்கிறதெல்லாம் கேட்கவே கூடாது. செல்வா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50 ரூபா தாண்டி டிக்கெட்டுங்கிறாரு. அங்கே போய் கேட்டோம்னா, ஏங்க செல்வா 100 ரூபாயா 130 ரூபாயா 2 ப்ரைஸ் இருக்கான் டிக்கெட்டு. 100 ரூபானா நம்ம 3 பேருக்கு டிக்கெட் எடுக்கலாம். அதுக்கு டிக்கெட் கிடையாது, அது பஸ்ஸிலே டிக்கெட் கிடையாது. 100 ரூபானா 300 ரூபா வேணும். அது வாட்டி இதுக்கு இன்டர்வலுக்கு காசு வேணுவேன். அதுக்கு ஒரு 100 ரூபா இருந்தா போதும். 100 ரூபாய்க்கு தருவாங்க நல்லா. நீ என்ன சொன்ன? 50 ரூபா தான் நீ டிக்கெட்டுன்னு சொன்ன. நீ சரி பழைய படம்னு நினைச்சிட்டு நான் அந்த தேட்டருக்கு வந்து கடைசியாக பார்த்த படம் என்ன படம்னா வந்து ப்ரூஸ்லி. ஆமாம் ஆமாம் 23 படம் பார்த்தாங்க. இங்கே 23 அதான் இங்கே பார்த்தோம். 24 படம் திருச்சியில் பார்த்தோம். கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் படம் பார்த்தது 24. கல்யாணம் ஆகி கொஞ்சம் தரணிஷ் மாசமா இருக்குல்ல 23. அது கடைசியாக பார்த்த படம் ப்ரூஸ்லி மாதிரி ஃபைட் வந்து அங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் இப்போ கடைசியாக பார்த்த படம் அயலான். ஏலியன் படம்னு சொல்லுவார், அயலான்னு சொல்ல மாட்டார், ஏலியன். சரி வாங்க, இந்த படம் தான் போட்டிருக்காங்க. இன்னைக்கு எத்தனை மணிக்கு இருக்கு? சாயங்காலம் 5 மணிக்கு வைக்கிறோம். சாயந்தரம் 6:15க்கு. இப்போ மதியம் 2:15க்கு ஒன்று, 5:30 கிளம்புறோம்னா கரெக்டாக இருக்கும். 6:15க்கு ஒன்று, அப்புறம் நைட்டு 10 மணிக்கு ஒன்று. 5:30 கிளம்புறோம்னா கரெக்டாக இருக்குமா? ஃபோன் அடிக்குது. ஓசின்னு சொல்லி ஒரு அமைச்சரே மாட்டி செத்து சுண்ணாம்பாகிட்டு இருக்கான். ஓசின்னு சொல்லக்கூடாது, அன்னதானம் கொடுக்குறாங்க. அன்னதானம் கொடுக்குறாங்க. வெள்ளரிக்காய், மாங்காய், வெள்ளரிக்காய் அத காமெடி. வெள்ளரிக்காய், மாங்காய், கருவேப்பிலை, கேரட்டு, பச்சை மிளகாய். கேக்குறாடி புள்ள? கேட்கல, அதுல இருக்கு, காரமா இருக்கா, வாய் பிடிச்சிட்டு இருக்கு, அது இருக்கு, வேணாம். குடி பாப்பா, வெள்ளரிக்காய் தான் இருக்கு, உதடு வந்திருக்கா? சரிடி தங்க, குடி, அதை மட்டும் குடிச்சிரு. வாங்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. நிஷா வந்து கத்தி இல்லை வீட்டில், அதனால் இந்த காய்கறி எறிகிறதுக்கு அந்த கத்தி வாங்க போயிருக்கா, அருவாமனை கத்தி எல்லாம். ஆமாம், இது ஃபேன்சி ஸ்டோரு, இது பாத்திர கடை. அவளுக்கு கிளே வேணுமா தியாவுக்கு, தர்ணேஷுக்கு ரிமோட்டு கார் வேணுமா. அழுதுகிட்டு இருக்குங்க. நான் என்ன சம்பளம் வாங்கலை, வாங்கி தான் நிஷா கிட்ட கொடுக்கணும். இது சும்மா வீட்டில் இருந்த காசு இல்லைப்பா, வாங்கலைப்பா. இன்னைக்கு சாயங்காலம் தான் அவங்க விளக்குமாறு உடஞ்சி போயிடும், திட்டுவாங்க. நீ உள்ளே போ, தர்ணேஷ் உள்ளே போயிட்டான் பாரு வாங்குறதுக்கு, என்னமோ நீ செருப்பு கழட்டி போட்டு ஓடு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கடத்தெருலாம் போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.